தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 60-70 வருஷமாக பார்த்தீங்கன்னா மக்களை முட்டாளாக்கி தன்னுடைய காலுக்கு கீழே இதுதான் அரசியல், இதுதான் நாங்கள் பண்ணுவோம், இப்படி ஒரு அரசியல் தான் நாங்கள் கொடுப்போம், நாங்கள் நடத்துறது தான் அரசியல், நாங்கள் கொண்டு வரது தான் சட்டம், நாங்கள் பண்ணுறது தான் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தன்னுடைய காலுக்கு கீழேயே ஒரு அடிமையும் அல்லாமல் அடிமையை உணர கூட நம்ம மக்களை அடிமையாக தான் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்த்துதல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மக்கள் ஏதோ அவங்க உழைச்சி அவங்க சாப்பிட்றாங்க, ஏதோ போகிறாங்க ஏதோ வராங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் மாறி இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி எப்படி சொல்கிறது, இந்த திருச்சி இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுங்க. அதாவது உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது மக்கள் சரியான ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கூட்டம் நமக்கு சொல்ல வருது. 60-70 வருஷமாக மக்களை ஒரு அடிமைத்தனத்தின் ஆட்சியை கொடுத்துக்கிட்டு தன்னுடைய இந்த 23ஆம் புலிகேசியில் எப்படி இந்த வடிவேலு சாராயம் காட்சி அந்நியர்களுக்கு நாட்டை கொடுத்துட்டு சாராயம் காட்சி விற்கிறது, மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஒரு வருமானத்தை மட்டுமே பார்த்து அப்படி ஒரு படத்தை திரு மு. கலைஞர் அவர்கள் தான் அவர் எடுத்திருப்பார். அந்த படத்தை அவர் என்ன இந்த நாட்டு மக்களுக்கு செஞ்சாரோ அதுதான் அந்த படத்தில் வெளிப்படையை காமிச்சிருப்பார். என்னங்க மிஞ்சி போனால் என்ன, எனக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் இல்லைங்க, ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நமக்குமே கூட என்ன மிஞ்சி போனால் என்னங்க, 6 சாவு 60 சாவு, உயிரை பற்றிலாம் ஒன்றும் கவலை இல்லைங்க, உயிர் போனால் போயிட்டு போகுது. ஏன்னா ஒரு நல்ல மனுஷனுக்கு குரல் கொடுத்தோன்ற ஒரு பெருமையோட போய் சேர்றதுன்றது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த தலைவர் பாட்டு நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு நல்ல பூரணமாக செட் ஆகுது அப்படிங்கிறது தான் என் மனசு சொல்லுது. உங்களுக்கெல்லாம் எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டிவை எனக்கு என்னோடய சேனலுக்கு கொடுங்க. பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் எப்போ இந்த எலெக்ஷன் வரும் அப்படிங்கிற இந்த 3 நாள் எப்படிடா போகும், இன்னைக்கு தேதி 19 ஆகிடுச்சு, 23ஆம் தேதி எலெக்ஷனு, எப்படா இந்த எலெக்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி காத்துட்ருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் காத்துட்ருக்குறோம். தயவு செய்து பார்த்தீங்கன்னா டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுப்போம். நமக்கான அரசியல், மக்களுக்கான அரசியல் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு அம்மா நேற்று பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, பொதுமக்களில் ஒருத்தவங்க தான் அவங்க தொடர்ந்து ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்களாம். போன முறை நான் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போட்டேன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னன்னு காரணம் அவங்க சொன்னாங்கன்னா நான் ஆட்சிக்கு என்னுடைய முதல் கையெழுத்தே பார்த்தீங்கன்னா மது ஒழிப்புக்கான கையெழுத்தாக தான் என்னோட கையெழுத்து இருக்கும், பூரண மது விலக்கை நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இரண்டாவது வாக்குறுதி என்ன கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவை கொன்னது எப்படி, அவங்க சாவில் ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பார்த்த ஒன்று தான். அந்த மர்மத்தை நான் கண்டுபிடிப்பேன், மர்மத்தை கண்டுபிடிச்சி அது காரணமானவங்களை நான் ஜெயிலில் அடைப்பேன், அவங்க மேலே நான் நல்ல ஒரு இது எடுப்பேன்னு சொல்லிட்டு, ஒரு நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லி தான் வாக்கு சேகரித்தார். அந்த நம்பி தான் அவருக்கு நான் ஓட்டு போட்டேன். எனக்கு என்னன்னா, எனக்கு எதுவுமே கொடுக்க வேணாம் தம்பி, நீங்கள் விஜய் தம்பி ஆட்சி பண்ண எனக்கு எதுவுமே கொடுக்க வேணாம், இந்த போதை கலாச்சாரத்தில் அழியக்கூடிய இந்த இளைஞர்களை நல்ல ஒரு வழியில் கொண்டு போகணும், பூரண மதுவிலக்கை தம்பி கொண்டு வந்தாலே போதும், அவர் எந்த விதமான இலவசம் நமக்கு கொடுக்க வேணாம், நம்ம உழைச்சி நம்ம கை கால் இருக்குது, நம்ம உழைச்சி நம்ம சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எதிர்பார்க்கறத தானே நல்ல மானமுள்ள ஒரு வாழ்க்கை, 4 பேர் நல்லா இருக்கும்போது நம்ம புருஷன் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் கௌரவமாக ரோட்டில் நடந்து போகணும், அது போகிறாம்பார் குடிகாரம் பொண்டாட்டி வரா, குடிகாரம் பிள்ளைங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏளனமாக சொந்தக்காரங்க முன்னாலே பார்க்கப்படுற ஒரு நிலைமை, குடிச்சுவிட்டு அங்கேயும் இங்கேயும் விழுந்து கிடந்தா அந்த பிள்ளைங்களுக்கு வர அவமானம் அசிங்கம், அந்த குடும்பம் எப்படி ஒரு தத்தளிச்ச ஒரு சூழ்நிலையில் போகுது அப்படிங்கிறது, குடிச்சிட்டா என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் தன்னுடைய நிலை மறந்து ஒரு மக்களை கொண்டு போகிற ஒரு நல்ல ஒரு தலைவனாக இருக்க முடியுமா? இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க,
பூரண மதிவிலக்கை நான் ஒழிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை எந்த இடத்துலையும். ஆனால் வந்து நான் சொல்லாததையும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம். சும்மா வாக்குறுதி கொடுத்துட்டு அது சொத்தம் இது சொத்தம் இது நொட்டம் நாங்கள் சொல்லவே மாட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக நான் வந்து நான் என்னுடைய வாக்குறுதியை நான் வந்து சொன்னதையும் செய்வேன், சொல்லாதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ சொல்லாதையும் செய்வேன்னா அப்போ இந்த பூரண மதிவிலக்கு ஒன்றுன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்பிக்கை தான் வாழ்க்கை. கண்டிப்பாக வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்புவோம். ஒரு 5 வருஷம் வந்து நம்ம தலைவர் விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நமக்கான ஆட்சி எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். விஜயகாந்த் சார் வந்து அவர் வந்து நோய்வாய்ப்பட்டதுனால அவர் நம்ம இழந்துட்டோம். அவர் மட்டும் கம்பீரமாக வந்து எலெக்ஷனில் அவர் வந்து கம்பீரமாக நின்று இருந்தாருன்னா கண்டிப்பாக அவரை நம்ம கைவிட்டிருக்க மாட்டோம். அவருக்கு உடல்நிலையே சரியில்லை. அவர் வந்து மன ரீதியான பாதிப்புக்குள்ளாகி ஒரு உளவியல் ரீதியான ஒரு இதுக்கு பாதிப்பு போயிட்டார். அதனால் அவர் நம்ம தவற விட்டோம். ஆனால் கண்டிப்பாக இவரை நம்ம தவற விடக்கூடாது. நமக்காக தான் இவ்வளோ கஷ்டங்களையும் படுறாரு. கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் அவர் ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டிருக்காரு, நான் கூட வெயிலுக்காக தான் போட்டிருக்காரு, கருத்து போயிடும் உடம்புன்னு சொல்லிட்டு போட்டிருக்கான்னு நினச்சேன். இல்லைங்க, அந்த கையெல்லாம் வந்து இந்த பொதுமக்கள் வந்து பிடிக்கிறது வேகமாக வந்து பிடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நகங்கள் பட்டு நகைக்கீரல்கள் பட்டு ஆழமாக போயிருக்குதுங்க. நகங்கள்லாம் ஆழமாக பிடிச்சிருக்கிறாங்க. கையை வந்து பிடிச்சிருக்கிறாங்க, வேகமாக பிடிக்கிறது, ஆழமாக பிடிக்கிறது, அவ்வளோ நகைக்கீரல்கள் அந்த கையில் அவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சு. வந்து எந்த ஒரு தலைவனும் இந்தளவுக்கு வந்து தன்னுடைய உயிரையே வந்து பணையை வச்சு இந்த கூட்டத்தில் வந்து யாருமே இப்படி ஒரு மாபெரும் கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி தனித்துவமாக நிற்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். எல்லாரும் கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணி மூலமாக தான் ஜெயிக்கணும், கூட்டணியை தான் சார்ந்து அதை ஒரு தைரியமாக ஒரு பக்கபலமாக வச்சு. ஆனால் நம்ம தலைவன் வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்து தன்மான சிங்கம் தன்னந்தனியாக வந்து நிற்கிறாரு. யாரை நம்பினா நம்மளை மட்டும்தான் நம்பி வந்து நிற்கிறார். பொதுமக்கள் தான் என்னுடைய பலன் சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு. உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த மனுஷனை நம்ம ஏமாற்றணும்னா நம்ம தலைமுறைக்கு நம்ம வம்சத்துக்கு செய்கிற பெரிய துரோகம் ஆயிடும். கடைசி நேரத்தில் சுதாரித்து ஒரு 5 வருஷம் நம்ம வந்து தாவைக்கத்தில் விஜய் அவர்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு மனமாற்றத்துக்கு வந்து இது வரைக்கும் ஓட்டு போடாதவங்க ஓட்டு போடுங்க. இதை தொடர்ந்து ஆதரிச்சுட்டு வந்த 2 சின்னத்துக்கே ஆதரிக்காமல் இப்போ இருக்கிற இந்த சின்னத்துக்கு ஆதரித்து இந்த உதயசூரியன் இரட்டை இலை இதுக்கு இல்லாமல் இப்போ தாவைக்கத்தில் விஜய் அவர்களுடைய சின்னம் வெற்றி சின்னமான விசில் சின்னத்துக்கு வாக்களித்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கௌரவம் எவ்வளோ நம்ம ஒரு படம்லாம் வந்துருச்சுன்னா முன்னாடி போய் எவ்வளோ டிக்கெட் எவ்வளோ காசாக இருந்தாலும் பரவாயில்ல டிக்கெட் கொடுத்து நம்ம பார்ப்போம் இல்லையா. அதில் கொடுத்த வெற்றியை நம்ம இதுலேயும் கொடுக்கணும். நம்மளை நம்பி தான் அவர் இறங்கியிருக்காரு. நம்ம மக்கள் நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு கண்டிப்பாக நம்ம கைவிடக்கூடாது. வேறு என்ன சொல்கிறது, அவர் சிஎம்மாக பார்க்கணும் எனக்கு மட்டும் ஆசை இல்லை, எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது. வந்து தேவையில்லாமல் திருச்சி விடுறது, அவருடைய தொண்டர்களை அடிக்கிறது, வாக்கு சேகரிக்க போகிறவங்களை வந்து அடிக்கிறது, அசிங்கமாக பேசுறது, வாயில் வந்து இந்த வார்த்தை தான் தெரியல உறவுகளை, அவ்வளோ ஒரு கேவலமான உறவுகளை வார்த்தைகளை வச்சு நம்மளுடைய உறவுகளை பேசுகிறாங்க, தாவைக்க தொண்டர்களை பேசுகிறாங்க. தாவைக்காவுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி ஓட்டு சேகரிக்க போகிற இடத்துல அவ்வளோ துன்பங்கள் கொடுக்குறாங்க உறவுகளே. எல்லாரும் நீங்கள் பார்த்துட்டு தான் வரீங்க. அதெல்லாம் வந்து காட்டுறதே கிடையாது. டிவிலேயோ நியூஸ் சேனல்லையோ எதையுமே காட்டுறதில்ல. அவ்வளோ வந்து ஒரு எப்படி சொல்ற வன்மத்துக்குரிய காரியங்களை செஞ்சுட்டு அடிக்கலாம் செய்கிறாங்க உறவுகளை. இரும்பு தடி எடுத்து வந்து அடிக்கிறாங்க, குச்சி கட்டை எல்லாம் எது கிடைக்குது அதெல்லாம் எடுத்து வீடுகளில் இருக்கிறவங்க வந்து அடிக்கிறாங்க. வீடுகளில் குடும்பத்தில் வீட்டில் ஓட்டு சேகரிக்க போகிற இடத்துல அடிக்கிறாங்க. நான் பார்த்தேன் உறவுகளே. அதனால் பார்த்து சிந்திச்சு செயல்படுங்க. எவ்வளோ ஒரு வன்மம் பார்த்தீங்களா? இதெல்லாம் அவங்க செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, யாரோ ஒரு தூண்டுதல் பேரில் அவங்க பண்ணுறாங்க. இவங்க உள்ளே வரக்கூடாது, இவங்களை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வன்மத்தை கக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கே இந்த நிலைமைனா விஜய் அவர்களுக்கு எவ்வளோ ஒரு நிலைமையை யோசிச்சு பாருங்கள், அவருடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள். சிந்திப்பீங்க, செயல்படுவீங்க, நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.